அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரெயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பாருங்க, அப்போ இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருவாங்க, ஏதோ சூழ்நிலை காரணமா ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டு, ஐயோ நான் என் ஆண்டவர் மூஞ்சில எப்படி முழிக்கிறது, நான் ஒரு முகத்துல என்னமா விழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வராம தூரமா ஓடி போயிருவாங்க. அப்படி போறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா அதுக்கு பதிலா நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்கி, ஆண்டவரே நான் இப்படி தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் ஆண்டவரே, இனிமே நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி, இனி நான் அப்படி செய்யாதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு நீங்க இன்னும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க நெருங்கி வரணுமே தவிர ஆண்டவரிட்டு ஓடுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஷன் தான் பேதுரு. ஆனா அவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். அவன் சபிக்க ஆரம்பிச்சுட்டான், சத்தியம் பண்ண தொடங்கிட்டான், எனக்கு வர யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஆனாலும் அவன் மன கசந்து அழுகுறான். ஐயோ ஆண்டவரே, ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, சேவல் 2 தடவை போறதுக்குள்ள நீ என்ன 3 தடவை மறுதளிச்சிருவ அப்படின்னு சொல்லி, ஆண்டவரே நான் என் உயிரை போனாலும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சூழ்நிலை அவனை மாத்திரும், மறுதளிச்சிருவான். சொன்னா ஐயோ நம்ம சொன்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஆண்டவரை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்குறான். ஆனா மனம் கசந்து பேதுரு அழுகுறான். ஆண்டவர்கிட்ட அழுதுட்டு திரும்ப வர, சாமி என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா யூதாஸ் காரியத்தும் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சீஷன் தான். அவன் என்ன பண்றான், காசுக்கு ஆசைப்பட்டு இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுத்துறான். அப்போ காமிச்சு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு மனசு உறுத்துது, ஐயோ நம்ம குற்றமற்ற ரத்தத்தை நான் காமிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குற்றமற்ற ரத்தத்தை நான் காமிச்சு கொடுத்துட்டேன் ஆண்டவரை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் திரும்ப வராம அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட மனசாட்சி உறுத்தி அவன் ஆண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு அவன் செத்து போயிட்டான். பாத்தீங்கன்னா ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை, அப்படி செய்யணும்னு நினைக்கல. ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், நீங்க மனம் திரும்பி, அதான் வசனம் சொல்லுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையும். ஏற்ற சமயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, உடனே ஆண்டவர் அதை லேட் பண்ணாம காலதாமதம் பண்ணாம, தகப்பனே என்னை மன்னியும் அப்படின்னு சொல்லி அந்த இளைய குமாரனை போல, தகப்பனே நான் உமக்கு விரோதமாகும் பரத்துக்கு விரோதமாகும் நான் பாவம் செய்தேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி தேவனிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் உங்களை கிருபை, அவருடைய கிருபை உங்களை மன்னிக்க அவர் சர்வவல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். அதே போலதான் தாவீது ராஜா இருக்கிறார். தாவீது என்ன பண்ணுவாரு, பிறனுடைய மனைவி உரியாவின் மனைவிய இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா அடுத்தவனுடைய மனைவி கூட இவன் தப்பு செஞ்சு பாவம் செஞ்சுட்டு அத நாத்தான் உணர்த்தும் பொழுது டக்குனு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சது தப்பு, நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி. ஆனா சவுல் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆடு மாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவார், பலிசல் எல்லாத்தையும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லி சாமுவேல் திருக்கு சொல்லிட்டு போவார். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நல்ல செழுமையானதை நல்ல கொடுமையானதை எடுத்து ஓரம் கட்டி வச்சுட்டு கொஞ்சம் அதையும் ஒரு சாக்கு சொல்வார், இது கடவுளுக்காக நான் பலி செலுத்த வச்சிருந்தேன், இது கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு இந்த ஆட்டுக்குட்டிகளை நல்லா கொழுமையானதை நான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் அங்க பலி அவர் சொன்ன அந்த கீழ்ப்படுதலை தான் கர்த்தர் பாக்குறாரு. அவன் ஒரு காரணம் சொல்லலாம், ஆனா அங்க என்ன இல்லை அப்படின்னா கீழ்ப்படுதல் இல்லை. ஆனா தாவீது என்ன பண்றாரு, இவரும் தப்பு செஞ்சாரு, பாவம் செஞ்சாரு, ஆனா ஆண்டவரே என்னை தயவு செய்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டார். அதுக்காக ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சுட்டு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆண்டவருடைய மனஸ்தாபப்பட்டு இனி இந்த பாவத்தை இனி நான் செய்யலப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்க கர்த்தரிடத்திலே நீங்கள் கிட்ட அவரிடத்திலே கிருபையின் நடையிலே நீங்க சேரணும் அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புறாரே தவிர அவரை விட்டு நீங்க தூரமா போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆம்பரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நீங்க எந்த விஷயத்துல நீங்க ஆண்டவருக்கு விரோதமா ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிருந்தா ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க தைரியமா ஆண்டவர்கிட்ட சேரணும்னு சொல்லிதான் ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வளவில் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, அந்த நல்ல வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா,
ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் எந்த காரியத்திலே உம்மை விட்டு ஆண்டவரே நான் இந்த தவறு செய்துட்டேன், எப்படி ஆண்டவர் முகத்துல விழிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஒருவேளை இந்த குற்ற மனசாட்சியோடு காணப்பட்டால் ஆண்டவரே இந்த குற்ற மனசாட்சி இப்பொழுதே அவர்களை விட்டு விலகும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அந்த குற்றமுள்ள இருதயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே தைரியமாய் கிருபாசனத்தண்டையில நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே உடைய பிள்ளைகளை கத்தர் நீர் கிருபையாய் மன்னித்து மீண்டும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்க ஒளி வீச தகப்பனே நீர் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க, ஆண்டவரை வழி நடத்துங்க. உடைய ஜனங்கள் ஆண்டவரே அவருடைய பாவங்கள், அக்கிரமங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் கிருபையாய் நீர் ஒரு விசை மன்னித்து நீர் கரத்தில் எடுத்து நீர் வளமையாய் பயன்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, கிருபாசன தண்டையிலே தைரியமாய் நீங்கள் நெருங்கி வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.